வணக்கம் டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண வயர் கூடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூடைகள் எல்லாமே ஒரு கடைக்கு ஆர்டருக்காக தான் நான் போட்டிருக்கேன். எப்போ ரெகுலராக வாங்குவாங்க அந்த கடைக்கு தான் திரும்ப கேட்டிருக்காங்க. அதனால் அந்த கூடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கி என்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் நாட்டில் தான் இங்கே நல்லாவே மூவ் ஆகும். அதனால் நார்மல் நாட்டில் அவங்க கேட்பாங்க. அதே மாதிரி ஹேண்டில் மொத்தமாக கேட்பாங்க. அதனால் 3 வயர் ஹேண்டில் இந்த கூடைக்கு எல்லா கூடைகளுக்குமே நாங்கள் போட்டு இந்த கூடைகள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம், என்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வர்ற வயர் எல்லாமே நல்லா மொத்தமாக வருது நம்மளுக்கு. அதனால் கூடைகள் சின்ன சைஸில் நம்ம போட்டாலுமே நல்லா பெரிய சைஸாக கூடையாக நம்மளுக்கு தெரியுது. இந்த கூடைகள் எல்லாமே ஒரு மீடியம் சைஸு கூட தாங்க. ரொம்ப பெருசும் இங்கே ரொம்ப மூவ் ஆகாது, ரொம்ப சிறுசும் மூவ் ஆகாது. அதனால் மீடியம் சைஸாக இருக்கிற கூடைகள் தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். அதாவது 1.5 ரோலு, 2 ரோலு, அப்புறம் 2.5 கட்டு. இதெல்லாம் பாருங்கள், 2.5 கட்டு எவ்வளோ நல்லா பெருசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிற கூடைகள் இங்கே மூவ் ஆகுது. எப்போ யூஸ் பண்ணுற ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வேறு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வயர்கள் நல்லாவே மொத்தமாக கிடைக்குது. நம்மளுக்கு மொத்தமாக கிடைச்சாலும் நாட்டை நம்ம நல்லா டைட்டாக போடுறப்ப தான் கூடைகள் நல்லா ஸ்டிஃபாக கிடைக்குங்க. இங்கே ரொம்ப கொலன்னு இருக்கிற இதெல்லாம் வாங்க மாட்டாங்க. கூடைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கூடைகள் தான் இங்கே சேல்ஸ் ஆகும். அதனால் இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது 1.5 ரோல் கூட தாங்க. எவ்வளோ நல்லா பெருசாக வந்திருக்குன்னு பார்த்திங்களா? எப்போயும் நம்ம அளப்போம் பார்த்திங்களா? 5.5 அடியில் 20 வயரு, பேஸ் 9 லைனு, ஹைட் 19 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். இந்த மாதிரி பிளெயினாக போட்டு ஒரு சின்ன பூ டிசைன் நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த பிளெயினாக இருக்கிற இடத்துல நம்ம நிறைய விதமான பூ டிசைன்ஸ் கொடுக்கலாம். நான் சிம்பிளாக இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை பாருங்கள், அதில் இன்னும் நிறைய விதமான பூ டிசைன்ஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. பாருங்கள், அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கூடைகள் பின்னி சேல்ஸ் பண்ணுறவங்க நல்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டிசைன்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது பாருங்கள், நல்லா டொமேட்டோ ரெட்டு நல்லா மொத்தமாக இருந்துச்சு. இந்த வயரு ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் வயர் தான், ஆனால் நல்லா மொத்தமாக இருக்குது. இந்த ரெட்டு மட்டும் நல்லா மொத்தமாக கிடச்சிருக்கு. இது ரெண்டுமே பாருங்கள் ஒரே மாதிரி சைஸ் தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் சைஸு சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு 2.25 கூட. இது பாருங்கள், நம்ம 2.5 கட்டுக்கு நம்ம போடுவோம் பார்த்திங்களா? நீளம் 27, அகலம் 11, ஆனால் உயரம் 26 போடுவோம்ல. ஆனால் இவங்க அந்த உயரமும் கம்மியாகவே போடுங்க. அந்த 2 ரோலுக்கு நம்ம எவ்வளோ போடுவோம், 23 போடுவோம்ல, அந்த அளவே போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால அந்த மாதிரி சைஸு கூட தான் இந்த கூட. ரெட் அண்டு பேரட் க்ரீனில் நான் போட்டிருக்கோம். நல்லா சூப்பராகவே இந்த கூட ஃபினிஷ் ஆகி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நாட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. வயர் எவ்வளோ தான் மொத்தமாக இருந்தாலும் நம்ம டைட்டாக போடுறப்ப கூட நல்லா நீட் ஃபினிஷிங்கில் ஈவனாக கிடைக்கும். மேடு பள்ளம் இல்லாமல் இந்த மாதிரி ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. கீழேருந்து நம்ம எப்படி நம்ம எடுக்கிறோமோ மேலேயும் அதே அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. சைடாக ஹேண்டில்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது அதோட சின்ன சைஸ் 2 ரோல் கூட. இதோட எப்பயும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு தான். 6 அடியில் 24 வயரு, பேஸ் 9 லைன், ஹைட் 23 லைன் போட்டு ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இது நல்லா டார்க் ஆரஞ்சு அண்டு டார்க் இங்க் ப்ளூவில் இந்த கூடைகள் மேக் பண்ணியிருக்கு. ஹேண்டில் பார்த்தீங்களா? 3 வயர் ஹேண்டில் போடுறப்ப அப்படியே கூட நல்லா எப்படி மொத்தமாக தெரியுது பாருங்கள் ஹேண்டில். கடைக்குன்னு சேல்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நல்லா டார்க் கலர்ஸாக போட்டு கொடுத்தா தான் நல்லா டக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் கேட்பாங்க. அழுக்காகாத கலர் கேட்பாங்க. 2 ரோல் கூடையோட சைஸ் நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த 3 கூடையுமே அடுத்து 2.5 கட்டு கூட. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், 3 கலரும் யூஸ் பண்ணியிருக்கு, 2 கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் தாங்க. 7 அடியில் 27 வயரு, பேஸ் 11 லைனு, ஹைட் 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகி இருக்குது. இது அப்படியே மல்டி கலரில் போட்டிருக்கோம். பார்த்திங்களா? ஹேண்டில் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு மிச்சம் இருக்க வயரில் எப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லா இருக்குமோ பார்த்து அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மல்டி கலரில் போட்டுக்கலாம். அவங்க மல்டி கலர் இந்த மாதிரி 3 கலர் இருக்கிற மாதிரி கூடைகள் விரும்புகிறாங்க இந்த சைட் இருக்கவங்க. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கூடைகள் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு 2 கலர் இருக்கிற மாதிரி நீட்டாகவும் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் கூட, இந்த மாதிரி லைன் பேஸ்கெட்டு, செக்குடு டைப் கூட இந்த மாதிரியும் நாங்கள் போட்டுக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதே மாதிரி நாங்கள் கூடைகள் பின்னி கொடுப்போம். இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா லேடர் நாட்டு போட்டு இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் பண்ணால் தான் இந்த கூடை நல்லா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக
லுக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுலேயே வந்து நிறைய நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் இருக்குது. லைன் பேஸ்கெட் மாடலில் கூடைகள் வந்து மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவங்க ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கூடைகள் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா கூடைகள் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும். உங்களுக்கும் ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங்கில் நல்லா பார்க்கவே நல்லா பிரைட் கலர்ஸில் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாவே மூவ் ஆகும். இந்த மாதிரி கூடைகள் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கூடைகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.